தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம் பயத்தை நீக்குவார். சங்கீதம் 38 அதிகாரம் 10 என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பெலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம் வாழ்வில் பயங்கள், கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் நேரிடும் போது நம் உள்ளத்தில் தெளிவின்மை ஏற்படுகிறது, குழப்பமான சூழ்நிலை உருவாகுகிறது, நாம் பலவீனத்திற்கு உள்ளாக தள்ளப்படுகிறோம், நம்முடைய கண்கள் இருளடைந்ததாக காணப்படுகிறது. இது போன்ற தருணங்களில் நாம் அமைதியாக தேவனை நோக்கி அமர்ந்திருந்து காத்திருந்து அவரை தேடும் பொழுது அவர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறவராக, நம்மை பலவீனத்திலிருந்து கரம் பிடித்து தூக்குகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 34 அதிகாரம் 4 நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்தைக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம் பலவீனங்களை மாற்றும் தேவனவர், நம் பயத்தை நீக்கும் தேவனவர். அவரை நோக்கி கூப்பிட்டு விசுவாசித்து அவரிடம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது, அவரை முழுமையாக நாம் பற்றி கொள்ளும் பொழுது நம்முடைய பயங்களை அவர் நிச்சயம் நீக்குவார். 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்மை நாம் தாழ்த்தி அவரிடம் நம்மை ஒப்பு கொடுத்து, தேவனே, இந்த சூழ்நிலை என்னால் மேற்கொள்ள முடியாது என்று நம்மை நாம் அவரிடம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய தயவையும் அவருடைய கிருபையையும் நாம் நாடும் பொழுது நமக்கு அவர் உறுதுணையாக இருந்து அனைத்திலும் வெற்றி தருகிறார். நம்முடைய பலவீனங்களில் அவருடைய பலன் பரிபூரணமாக விளங்கும். இங்கு நாம் காண்கிறோம், பரிசுத்த பவுல் அவர்கள் சொல்லுகிறார், நான் பலவீனமாய் இருப்பதை மேன்மை பாராட்டுகிறேன், ஏனெனில் தேவன் எனக்குள்ளாக பலனாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனுடைய பலன் நம்மை வழிநடத்தும், நம்மை தாங்கும், நம்மை உயர்த்தும். நாம் அல்ல, இயேசுவே நமக்குள்ளாக ஜீவனாக இருக்கிறார் அல்லவா. நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது எரிகோ வந்தாலும், யோர்தான் வந்தாலும், கோலியாத் வந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் நிச்சயம் நாம் பெறுவோம். நம் பயத்தை நீக்குவார் நம் தேவன். ஆமீன். அல்லேலூயா.